இந்த வீடியோவில் 2023ஆவது வருடத்தில் இருந்து 2026ஆவது வருடம் வரைக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நவ கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதுனால அவரை மந்தன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்தனாக இருக்கிறதுனால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்தில் இருந்து ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய நீதிக்காரகன் தான் சனி பகவான். சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போய்ட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்கார். அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியில் இருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, இந்த சனி பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கொடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிற ஒரு 2.5 வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்க. அதோட இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு 2.5 வருஷமும் முடிய போகுது. அப்போது இந்த 7.5 சனியிலேயே ஒரு மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது ஜென்ம சனி அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் இப்போது கடந்து வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே கொஞ்சம் மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனியினுடைய கடைசி கட்டம், அதாவது பாத சனி அப்படிம்பாங்க. சனி பகவான் காலுக்கு இறங்கிட்டார் அப்படிம்பாங்க. அதாவது விரயம் அப்படின்னா தலையில் இருக்கார், ஜென்மம் அப்படின்னா வயிற்றில் இருக்கார், பாதம் அப்படின்னா காலுக்கு இறங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி பகவான் காலில் இருந்தார்னா காலிலேயே அடிப்படும், வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது தான். சனி பகவான் காலில் இருந்தால் காலில் அடிப்படும் அப்படிங்கிறது அது கிடையாது. 2வது வீடு அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்போது தன சனி குடும்ப சனி அப்படிங்கிறது தான் பாத சனி அப்படிம்பாங்க. சரி, இந்த டிசம்பர் 20ஆம் தேதியில் இருந்து 2வது வீடான தனஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. அப்போது திருமணமாகாமல் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. சரியான ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது, சரியான ஒரு மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு ரூபத்தில் கல்யாண தடங்கல்கள் அப்படிங்கிறது இடைஞ்சலில் தள்ளிக்கிட்டே போயிடுது. இப்படி இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே திருமணத்தில் இருந்த தடை அப்படிங்கிறது நீங்கி இப்போது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இதுவே ஒரு பெருவிதமான ஒரு சந்தேசத்தை கொடுக்கும். சரி, நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆகி போயிடுச்சு, இனிமேல் நாம் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசுக்கு மேலே தான் 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறதே சேர்த்து வைப்பாங்க. 10 ரூபாய்க்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதே அப்போ தான் வரும். ஒரு 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவுத்துவிட்ட காலம் தான். எங்கேயோ தெற்க வடக்க போய்ட்டு சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அப்படி தான் இருந்திருக்கும். அதோட இதுக்கு மேலே வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். கடந்த காலகட்டத்தில் வீண் பழி அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை, இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுருந்துருப்பீங்க. உறவுகள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துருந்துருப்பீங்க. இது எல்லாமே இதுக்கு மேலே மாறும். அந்த மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது இனிமே தரக்கூடிய வகையில் அமையும். அதே மாதிரி கை நழுவி போன ஒப்பந்தங்கள் எல்லாமே தேடி வரும். சக ஊழியர்களோட ஒத்துழைப்போட தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, தனசனியாக வரும்போது சனி பகவான் காசு பணத்தில் நல்லதொரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கிட்ட இருக்கும். அதோட ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடவே தவிர்த்துக்கணும். மற்றவங்க பிரச்சனையை தலையிடுறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு பணம் வாங்கி தரது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் கொஞ்சம் விட்டுறதுங்கிறது நல்லது. அதோட சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடையும் போது அவருடைய பார்வை அப்படிங்கிறது பலன் அதிகமாக இருக்கும். அதோட உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான்
4வது வீடு 8வது வீட்டு 11வது வீடு உங்கள் ராசிக்கு 4, 8, 11 பார்க்குறாரு. அப்போது கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கும். தாய் வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து சில பேர் தாய்மாடு திரும்ப முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பாங்க. நாம் ஏதாவது வெளிநாடு போயிட்டு 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். இந்த 7 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் மாட்டி போன இடத்துல சம்பளம் ஒழுங்காக கிடச்சிருக்காது. திரும்பி ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு நினச்சாலும் திரும்ப முடியாத ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்துடலாம். அதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 8 அப்படிங்கிற அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து விழுகுது. அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன தொல்லைகளாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. சுயஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை புரட்டி பார்த்துக்கோங்க. தசா புக்திகள் ஏற்ற தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இடம் பூமி வாங்குறதுல இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் போகுது. லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுது அப்படிங்கிறதுனால தொழில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். காசு பணம் வந்து சேரும். சில பேருக்கு கிளை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்குது. அந்த மாதிரி இளைய சகோதரர்களுடைய இந்த பார்வை என்பது நீங்கும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான பலன் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். சரி, தொழில் எப்படி இருக்கும் ஜோசியரே, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக தொழில் தொடங்குறது அப்படி இல்லைன்னா செய்கிற தொழிலை இன்னும் ஒரு கிளை தொடங்குறது, அந்த மாதிரியான ஒரு வேலைகள் அப்படிங்கிறத நீங்கள் ஈடுபடலாம். ஒரு தொழிலை தொடங்கி இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அதை நம்ம ஜெயிச்சிடுறோம் அப்படிதான் அர்த்தம். அப்போது சனி பகவானால் தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிற ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா பண வளத்தில் இருந்த தாமத போக்கு அப்படிங்கிறது இப்போ மாறும். கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கடந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உங்களை படுத்திருக்கும். பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் சனி இருக்கார் அப்படின்னாக்கா அல்சர் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். தொண்டை பிரச்சனை, செரிமான பிரச்சனை, பித்தம், மயக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். விரும்பினதை சாப்பிட முடியாது. ஒரு காலத்தில் நான் அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு 3 இட்லி மேலே திங்க முடியல. இந்த மாதிரி உணவோட அளவுங்கிறது குறைஞ்சிருந்துருக்கும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா ஏற்றுக்காது உடம்பு. அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாமே உடல் ஆரோக்கியம் என்பது இனிமேல் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பார்த்துக்கலாம், நாம் நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பாடங்களை படிக்கிறதாக இருந்தாலும் சரி, மனசில் பதியும் நல்லா. அதே மாதிரி உங்களுக்கு படிச்சுட்டு போன கேள்வி வரும். அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையலாம். சரி, இந்த தனவாக்கு குடும்ப சனி அப்படிங்கிறீங்களே, பணம் வருமா அப்படின்னு கேட்டால் பணம் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10 ரூபா வரக்கூடிய இடத்துல 15 ரூபா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கடினமாக உழைக்கணும். அதுக்கு உழைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு சனி பகவான் கொடுத்துருவார். உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் காசு பணம் அப்படிங்கிறது வரும். வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்கே சனி பகவான் பாதிப்பார். ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அதை காப்பாற்ற முடியாமல் போகலாம். யாராவது ஒரு நண்பர் வகையில், ஒரு உறவுக்காரர் வகையில் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்தால் செய்யணும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது, 3வது மனுஷன் ஒருத்தவன் மூலமாக ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஜாயின் பண்ணி வாயை கொடுத்தாலும் பிரச்சனை வரும். அப்படி வாங்கி கொடுக்க முடியாமல் போனாலும் வாக்கு தவறி போன மாதிரி பிரச்சனை வரும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அந்த மாதிரி குடும்ப சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். விட்டு கொடுத்து தான் போகணும். சனி பகவான் வந்துட்டு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது தேவையற்ற 10 காசு தராத விஷயத்துலாம் சின்ன சின்னதாக வீட்டில் வந்துட்டு புருஷன் கொண்டாடிக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. அந்த மாதிரி கடந்த காலகட்டத்தில் நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. கொடுத்த இடத்துல வந்துருக்காது. சில பேருக்கு வந்துட்டு நம்மளை வேறு விதத்தில் வந்துட்டு கெட்ட பேரை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. அப்படி பல பேர்கிட்ட நாம் தோற்றுருந்தோம் பார்த்தீங்களா. அது எல்லாத்துலேயுமே திரும்ப ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுத்துருந்துருவார். அதோட 20/12/2023 இருந்து 21/2/2024 வரைக்கும் செவ்வாய் சாரத்தில் சனி இருக்க போகிறாரு. நல்லதொரு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். ஆனால் செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். பெரிய அளவில் சுப காரியங்கள் எல்லாமே செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி சேமிப்பு ஊழியர்களும் சகோதரர்களோட பிணக்குகள் அப்படிங்கிறது நீங்களும் பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி 22/2024 இருந்து 14/3/2028 வரைக்கும் ராகு சாரத்தில் சனி போக போகிறாரு. இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. அதோட ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி வரப்போகுது. மிக அற்புதமான ஒரு பலன் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம குருவாக 4வது இடத்துல சுமாரான ஒரு நிலையில் இருக்காது.
அந்த ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் 5வது வீட்டுக்கு போவார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவாக அவர் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அப்போது அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளுமே ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் டபுளாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் வந்துட்டு பாத சனியாக இறங்கிட்டார், கும்பத்தை விட்டு விலகிட்டார். குரு பகவானும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து குரு பார்வை ராசியிலே பதிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ தடையே இல்லை, நீங்கள் தான் ராஜா, எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு குதிரையாக மகர ராசிக்காரர்களை மாற்றி காட்டக்கூடியதாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. தினமும் குளிச்சுட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது செய்யுங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு இது செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சரி, நம்மளோட சேனலில் என்னன்னு தெரில, வியூஸ் எல்லாமே ஒரு 100, 60 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, ஏதாவது வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கேட்டுக்கிறோம். நம்ம லைவாக எந்த ஒரு ஜோசியமும் பார்க்கல, ஜஸ்ட்டு யூடியூப்பில் தான் வீடியோ போடுறோம்.